அரசியல் நகர்வின் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க தீபிகா. இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வரக்கூடிய தேர்தலுக்காக அனைத்து கட்சிகளுமே பல்வேறு திட்டங்களை அறிவிச்சிட்டு இருக்காங்க. அந்த வகையில தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் சில திட்டங்களை அறிவிச்சிருந்தாரு. அதுல 3 முக்கிய திட்டங்கள் மக்கள் மத்தியில ஒரு நல்ல கவனத்தை ஈர்த்திருக்குன்னே சொல்லலாம். இந்த திட்டத்தினால நமக்கு என்ன பயன் அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சட்டமன்ற தேர்தல் பாத்தீங்க அப்படின்னா 23ஆம் தேதி நடக்க இருக்கு. அந்த வகையில டிஎம்கே, ஏடிஎம்கே, என்டிகே, டிவிகே பல்வேறு திட்டங்களை அறிவிச்சிருக்காங்க. அதுல முதல்ல பாத்தீங்க அப்படின்னா டிஎம்கே நிறைய இலவச திட்டங்களை அறிவிச்சிருந்தாங்க. அதுல ஒரு 2 இலவச திட்டங்கள் மக்கள் மத்தியில பேசும் பொருளா ஆச்சு. முதல் திட்டம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மகளிருக்கு 8000 ரூபாய் கூப்பன் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருந்தாரு. அதாவது இந்த 8000 ரூபாய் கூப்பன்ல உங்களுக்கு தேவையான மிக்சி, கிரைண்டர் இந்த மாதிரியான பொருட்களை இந்த கூப்பன் வச்சு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இன்னொரு திட்டம் என்ன அப்படின்னா, மகளிர் உரிமை தொகை இப்ப நாங்க 1000 ரூபாவா கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இதுவே 2026ல நாங்க ஆட்சியை பிடிச்சா 2000 ரூபாவை உயர்த்துவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இது மக்கள் மத்தியில பேசும் பொருளா ஆச்சு. அடுத்து ஏடிஎம்கேவும் இதே போல நிறைய இலவச திட்டங்களை அறிவிச்சிருந்தாங்க. அதுல பேசும் பொருளான 2 திட்டம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எடப்பாடி அவர்கள் சொல்லியிருந்தாரு 2026ல நாங்க ஆட்சியை பிடிச்சா அதாவது குடும்ப அட்டைதாரர்களுக்கு 10,000 ரூபாய் வழங்குவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. மகளிர் உரிமை தொகை இவரும் 2000 ரூபாய் கொடுப்பேன்னு சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம ஆண்களுக்கும் இலவச பயணம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ இந்த திட்டங்கள்லாம் பேசும் பொருளா ஆச்சு. இதுவே நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, ஏடிஎம்கே, டிஎம்கே மாதிரி நான் எந்த ஒரு இலவச திட்டத்தும் அறிவிக்க மாட்டேன். நாங்க ஆட்சிக்கு வந்தா தரமான கல்வியை கொடுப்போம், தரமான மருத்துவம் கொடுப்போம், அதே போல ஆடு மாடு மேய்க்கிறவங்க கூட அரசு வேலையா மாத்தவும் சொல்லியிருந்தாரு. விவசாயத்தை உயர்த்துவோம் அப்படின்னு சொல்லி நிறைய திட்டங்களை அறிவிச்சிருந்தாரு. அடுத்து விஜய் அவர்கள் ஒரு 3 முக்கிய திட்டங்கள் அறிவிச்சிருந்தாருன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அந்த திட்டத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி அரசியல்ல இவருடைய களம் சமீபத்துல எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல டிஎம்கே, டிவிகே அப்படின்ற ஒரு கள சூழல் தான் போயிட்டு இருந்தது. இடையில விஜய் அவர்கள் கொஞ்சம் சைலண்டா இருந்த மாதிரி எல்லாருக்குமே தோணுச்சு. அதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அனைத்து கட்சிகளுமே 2026 தேர்தலில் எப்படியாச்சும் வின் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி தேர்தல் பிரச்சாரங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ விஜய் அவர்களும் அதை பண்ணும் பொழுது நிறைய பகுதிகளில் அவருக்கு அனுமதியே வழங்கலை. ஸோ இதனால தமிழக வெற்றி கழகத்தினால நிறைய இடங்கள்ல சரியா பிரச்சாரம் பண்ண முடியல, எங்களை தடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய குற்றச்சாட்டுகள்லாம் வச்சிருந்தாங்க. இது மட்டும் இல்லாம விஜய் அவர்களுக்கு ஒரு இடியா விழுந்த ஒரு விஷயம் சமீபத்துல நடந்துச்சு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஜய் அவர்கள் ஜனநாயகன் படம் நடிச்சிருந்தாரு. அந்த படம் இணையதளத்துல மர்ம நபர்களால லீக் செய்யப்பட்டிருக்கு. இதுக்கு பின்னாடி சில அரசியல் சூழ்ச்சி இருக்கிறதாவும் நிறைய பேர் கருத்துக்களும் தெரிவிச்சிட்டு இருந்தாங்க. எம்பி மாணிக்கம் தாகூர் அவர்கள் வச்ச குற்றச்சாட்டு மக்கள் மத்தியில ஒரு பேசும் பொருளாச்சு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அதாவது அமித்ஷா அவர்கள் தான் இந்திய சினிமாவை வீழ்த்துறதுக்காக இப்படி ஒரு திட்டத்தை பண்ணியிருக்காரு அப்படின்னு அவர் மீது குற்றச்சாட்டு வச்சிருந்தாரு. இப்போ ஜனநாயகத்துடைய காப்பி ஒன்னு ப்ரொடியூசர் கிட்ட இருக்கும், இன்னொன்னு தணிக்கை சான்றிதழ் வழங்கக்கூடிய குழு கிட்ட இருக்கும். அதாவது எந்த ஒரு ப்ரொடியூசருமே படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த படத்தை வெளியிட மாட்டாங்க, லீக் பண்ணவும் மாட்டாங்க. அதனால ப்ரொடியூசர் கிட்ட இருந்து இந்த படம் லீக் ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்லை, தணிக்கை குழு கிட்ட இருந்து லீக் ஆகியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வச்சிருந்தாரு. ஏன்னா சென்சார் யாருக்கிட்ட இருக்கு? மத்திய அரசு கிட்ட இருக்கு. ஸோ அமித்ஷா அவர்கள் தான் தென்னிந்திய சினிமாவை வீழ்த்துறதுக்காக திட்டமிட்டு இப்படி ஒரு விஷயத்த பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டுமே வச்சிருந்தாரு. இன்னொரு புறம் பாத்தீங்க அப்படின்னா, ஜனநாயகன் படம் லீக் ஆனதுக்கு காரணம் உதயநிதி அவர்கள் தான். ஏன்னா விஜய் அவர்களுடைய வருகையினால திமுகவுக்கு ஒரு பின்னடைவு ஏற்படும், அதனாலதான் உதயநிதி அவர்கள் இப்படி ஒரு விஷயத்த பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் குற்றச்சாட்டுகளும் வச்சிட்டு இருந்தாங்க.
ஒரு செய்தியாளர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்டாலின் அவர்கள்கிட்ட வந்து கேக்குறாங்க. இந்த மாதிரி உதய அவர்கள் தான் ஜனநாயகன் படம் லீக் ஆனதுக்கு காரணம் அப்படின்ற குற்றச்சாட்டு வைக்கிறாரு ஆதவ் அர்ஜுனா. ஸோ இதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்னு சொல்லி ஒரு செய்தியாளர் ஸ்டாலின் அவர்கள்கிட்ட வந்து கேக்குறாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்றேன்னா, இதுக்கெல்லாம் வந்து பதில் சொல்ல முடியாது, நோ கமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி இதுக்கு பதில் சொல்லாமலே ஸ்டாலின் அவர்கள் போயிடுறாரு. ஸோ இதெல்லாம் பார்க்கும் பொழுது ஜனநாயகன் படம் வந்து லீக் ஆனதுக்கு ஒரு அரசியல் சூழ்ச்சி இருக்கிறத தான் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த நேரத்துல விஜய் அவர்கள் கன்னியாகுமரியில பிரச்சாரம் ஸ்டார்ட் பண்ணாரு. இந்த பிரச்சாரத்துல தான் ஒரு 3 அம்ச திட்டங்களை வந்து அறிவிச்சிருந்தாரு. ஸோ இது மக்கள் மத்தியில பேசும் பொருளா ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். முதல் திட்டம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த தமிழ்நாடு சிட்டிசன் பிரிவிலேஜ் பொறுத்த வரைக்கும் இது ஒரு கார்டு. இந்த கார்டு வந்து நாங்க ஆட்சிக்கு வந்தா கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த கார்டுல நமக்கு என்னெல்லாம் நன்மை இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம பிறந்ததுல இருந்து இறக்குற வரைக்கும் நம்மளுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே அதுல இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. எக்ஸாம்பிளுக்கு நம்ம அரசு வழங்கக்கூடிய திட்டங்களை இதை வந்து டைரக்டாவே இது மூலயமா நம்ம வந்து அனுபவிக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஸ்காலர்ஷிப் தேவை அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, இப்போ நம்ம அதை போய் வந்து அப்ளை பண்ண வேண்டியதா இருக்கும். அதுக்கு வந்து நம்மளோட மார்க்கு, இன்கம் டீட்டெயில்ஸு, நம்மளோட ஸ்கூல் டீட்டெயில்ஸ் இதெல்லாம் வந்து அப்லோட் பண்ணி நம்ம வெயிட் பண்ண வேண்டியதா இருக்கும். அதுவே இந்த கார்டு இருந்தா பாத்தீங்க அப்படின்னா டைரக்டா நம்மளோட அக்கௌண்ட்டுக்கே வந்துடும். விஜய் அவர்கள் அறிவிச்ச 3 திட்டத்துல முதல் திட்டம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாடு சிட்டிசன் பிரிவிலேஜ். இந்த கார்டு வந்து நாங்க ஆட்சிக்கு வந்த உடனே கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ இதனால நமக்கு என்ன பயன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கார்டில் நம்மளுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இருக்கும். எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா, நமக்கு இப்போ ஸ்காலர்ஷிப் தேவைன்னா நம்ம வந்து இந்த இன்கம் டீட்டெயில்ஸ், மார்க்கு, ஸ்கூல் டீட்டெயில்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம அப்லோட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அப்லோட் பண்ணது மட்டும் இல்லாமல் நம்ம வெயிட் பண்ணுற மாதிரியும் வந்து இருக்கும். ஆனால் இந்த கார்டு இருந்துச்சுன்னா ஆல்ரெடி அதில் வந்து இன்கம் டீட்டெயில்ஸு, மார்க்கு, ஸ்கூல் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இருக்கும். இந்த ஸ்காலர்ஷிப்புக்கு நீங்கள் தகுதியானவங்களாக இருந்தால் உங்களோட அக்கௌண்ட்டுக்கு டைரக்டாகவே கிரெடிட் ஆயிடும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அடுத்து இப்போ நம்ம வீட்டில் ஒரு முதியவர் இருக்காங்க, அவங்களுக்கு பென்ஷன் வரணும் அப்படின்னா நம்ம போயிட்டு எல்லா ஃபைல்ஸும் அப்லோட் பண்ணி வெயிட் பண்ணணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. ஆல்ரெடி அவங்களுடைய ஏஜ், இன்கம் டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி சிஸ்டம்ல இருக்கும். அவங்களுக்கு 60 வயசு ஆன உடனே டைரக்டா அந்த பென்ஷன் பணம் அவங்களோட அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆயிரும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து இரண்டாவது திட்டம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாடு சேவை உரிமை திட்டம். இந்த திட்டம் எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ அரசு அலுவலகத்துல நம்ம நிறைய சர்டிபிகேட் வாங்குறதுக்காக போகும். அதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம சில டைம் லஞ்சம் கொடுக்க வேண்டியதா இருக்கும், கால தாமதம் ஆகும். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகளை தடுக்கிறதுக்காக தான் இந்த திட்டம். இப்போ பொதுவாக நம்ம ஒரு இன்கம் சர்டிஃபிகேட்டோ இல்லைன்னா இருப்பிடம் சான்றிதழ், பர்த் சர்டிஃபிகேட்டு, பட்டா இந்த மாதிரியான சர்டிஃபிகேட்லாம் வாங்குறதுக்காக நம்ம டைரக்டா போகணும்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி இந்த சர்டிஃபிகேட்டு நம்ம கைக்கு கிடைக்கிறதுக்கு ஒரு டெட்லைனை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ இன்கம் சர்டிஃபிகேட் பார்த்தீங்க அப்படின்னா 7 டேஸில் வந்து வந்துடும். அதுவே கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 டேஸில் வந்து வந்துடும். ஸோ இந்த காலதாமதம் கழித்த பிறகும் நம்ம கைக்கு இந்த சர்டிஃபிகேட் வரல அப்படின்னா சம்பந்தப்பட்ட அதிகாரி மீது நம்ம வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம். நம்ம அப்படி கம்ப்ளைண்ட் பண்ணும்போது அந்த அதிகாரி மீது வந்து நடவடிக்கை எடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த அதிகாரி வந்து பெனால்ட்டி கட்டுற மாதிரியும் வந்து இருக்கும். ஸோ இது ஒரு நல்ல திட்டம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. மூன்றாவது திட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெற்றி தமிழ்நாடு சூப்பர் ஆப். இந்த திட்டத்துல அனைத்து அரசு திட்டங்களும் நம்ம இந்த ஆப்லயே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிக்கிறது மட்டும் இல்லாம அந்த ஃபைல்ஸோட ஸ்டேட்டஸ் எந்த நிலையில இருக்கு, அதோட நிலவரம் என்ன அப்படின்றத நம்ம இந்த ஆப் மூலயமா தெரிஞ்சுக்கலாம். ஸோ விஜய் அவர்கள் அறிவிச்ச இந்த 3 திட்டங்கள் மக்கள் மத்தியில ஒரு நல்ல வரவேற்பை பெற்றிருக்கு. ஸோ ஏடிஎம்கே, டிஎம்கே, என்டிகே, டிவிகே இந்த 4 கட்சிகள் அறிவிச்ச திட்டங்கள்ல எந்த திட்டம் சிறப்பா இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க.